क्वेश्चन பாருங்க ஒரு நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சமன்பாடு r வெக்டர் ஈக்குவல் 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் t இன்ட்டு 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப் எனில் அக்கோட்டின் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இசை கொஸ்டின்கள். செகண்ட் பாருங்கள், துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. தேர்டு கார்ட்டீசியன் சமன்பாடு. சேம் முன்ன போட எக்ஸாம் மாதிரி தான். அங்கே புள்ளி ஒன்று வெக்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெக்டரில் கொடுத்துட்டாங்களா. ஒன்று ஏ வெக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி வெக்டர். இதில் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு, இசை கொஸ்டின்கள் கேட்டிருக்காங்க. இசை கொஸ்டின்கள் நம்ம இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். வெக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. r vector equal 3i cap minus 2j cap plus 6k cap plus t into 2i cap minus j cap plus 3k cap. இதில் இது a vector, இது b vector. சரிங்களா, இப்போ a vector equal 3i cap minus 2j cap plus 6k cap. b vector என்ன கொடுத்துருக்காங்க, 2i cap minus j cap plus 3k cap. சரிங்களா, இப்போது இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, திசை கொசைன்கள் கேட்டிருக்காங்களா. அப்போது திசை கொசைன்கள். இப்போ திசை கொசைன்கள்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா. திசை கொசைன்கள்னால் பாருங்க, எக்ஸ் டிவைட் பை ஆர் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா இசட் டிவைட் பை ஆர். சரிங்களா, இதுக்கான ஃபார்முலா. இப்போது இதில் முதல் நம்ம மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். சரிங்களா, மாற்றிக்கோங்க. இப்போது பி வெக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பி வெக்டர் என்ன இருக்குது, பி வெக்டர் ஈக்குவல் 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 3k கேப்பா. அப்போது இதில் எக்ஸு ஒய் இசட்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இது 2, எக்ஸ் 2, ஒய் ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கு தான் அர்த்தம், ஒன்று இங்கே மைனஸ்க்கு தான், -1, இசட் 3. இப்போ அடுத்து பாருங்க, மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுமா. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். சரிங்களா, இப்போது ரூட் ஆஃப் எக்ஸ் என்ன 2, இங்கே ஸ்கொயர் கற்றுனா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் என்ன -1, இப்போ ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் ப்ளஸ் இசட் என்னது 3, ஸ்கொயர் இருக்குது அப்போ ஸ்கொயர். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 ப்ளஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் -1 × -1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 1 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. இப்போ இதில் கூட்டலாமா, கூட்டினா 4 1 5 5 9 14. அப்போ ரூட் 14. இதுக்கான ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டருக்கான ஆன்சர். அப்போது இசை கொஸ்டின்கள் என்னது, எக்ஸ் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கமா ஒய் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கமா இசட் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் எக்ஸ் என்ன 2, அப்போ 2 டிவைட் பை ரூட் 14, ஒய் என்ன -1 -1 டிவைட் பை ரூட் 14, இசட் என்ன 3 டிவைட் பை ரூட் 14. இது இசை கொஸ்டின்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்களா. பாருங்க, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் 0. நீங்கள் 0 போட்டாலும் சரி, இல்லை 0 வெக்டர்னு போட்டாலும் சரி. சரிங்களா, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அப்போது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நமக்கு தெரியும். 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 6k கேப். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ராக்கெட் இதுக்கானது, இந்த ப்ராக்கெட் சேர்ந்து போட்டிருக்கோம். கிராஸ் பி வெக்டர் என்னது, 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. சரிங்களா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் வடிவம் கேட்டிருக்காங்களா. பாருங்கள், கார்ட்டீசியன் வடிவம். இப்போ
கார்ட்டீசியன் சமன்பாடுன்னும் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். x minus x1 divided by b1 equal y minus y1 divided by b2 equal z minus z1 divided by b3. சரிங்களா? அப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா இங்கே x1 y1 z1ஓட வேல்யூ, அடுத்து பாருங்கள் b1 b2 b3ஓட வேல்யூ. இப்போது x1 y1 z1 பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் எடுத்து பார்த்தீங்களா? இந்த ஏ வெக்டருக்கான நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3, -2, -6. இதை வந்து x1 y1 z1 எடுக்க போகிறோம். பி வெக்டர் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பி வெக்டர் வந்து இதனோட நம்பர்ஸை வந்து b1 b2 b3 எடுக்க போகிறோம். அப்போது 2, -1, 3 இது அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது x மைனஸ் x1 என்ன 3 டிவைட் பை b1 என்ன 2 ஈக்குவல் y மைனஸ் y1 என்ன -2, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால +2 டிவைட் பை b2 என்ன -1 ஈக்குவல் z மைனஸ் z1 அது -6, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ +6 டிவைட் பை b3 என்ன +3. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. சரிங்களா?